ஓவர் வெயிட்டாக இருக்க நீங்கள் ஓவர் வெயிட்டாகவே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ நீங்கள் ஜென்யூனாக ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கேலரி டெஃபிசிட். உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரியிலேருந்து ஒரு 300 to 500 கேலரிஸ் கம்மியாக சாப்பிட பாருங்கள். கேலரி எப்படி ட்ராக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. ஒரு 100 to 200 rupees தான் வரும். நீங்கள் சாப்பிட்ற கேலரியை தயவு செஞ்சு ட்ராக் பண்ணி சாப்பிடுங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடங்க. ஸோ 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க டைம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு வாட்டி உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன் டைம் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக 1 or 2 hours மேலே தான் இருக்கும். அந்த 1 hour நீங்கள் வாக் பண்ணாலே 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணிடலாம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 6 to 8 hours தூங்குங்க. நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வீக் டே ஃபுல்லாக கேலரி டெஃபிசிட்டில் இருந்துட்டு வீக்கெண்டில் போயிட்டு சீட் மீலுங்கிற பேரில் ஃபுல் கட்டிடுங்க. இந்த தப்பை பண்ணாதீங்க. ஒரு வேளை சீட் மீல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு ஹை ப்ரோட்டீன் மீல் ஆகும். அந்த மீல் உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து. அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். உங்கள் பாடி வெயிட்லேருந்து 1.2லேருந்து 1.8 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அத்தனை கிராம்ஸ் ப்ரோட்டீன் சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் சாப்பிட்டா தான் உங்களுக்கு மசில் லாஸ் ஆகாமல் இருக்கும். உங்கள் ஃபேட் லாஸும் டக்குன்னு நடக்கும். நெக்ஸ்ட் ஜிம் போயிட்டு வாரத்தில் 5 to 6 நாள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்கள் ஸ்ட்ரென்த் லாஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் ஃபிட்னஸ் கான்டென்ட் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.